கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோவின் மூலியமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீங்கள் இந்த காலை வேளையில சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போகிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிறார். நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன், இவ்வளவு வேலை செய்திருக்கிறேன், இவ்வளவு நாள் போராடி இருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் முடிவு எனக்கு தோல்வி என்று சொல்லி இந்த காலை வேளையில நீங்க எழுந்து உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்கு தான் இன்னைக்கு காலையில சொல்லுகிறார், சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். இதுக்கு மேல எனக்கு வேலை செய்ய முடியாது, இதுக்கு மேல அதை நான் தொடர்ந்து பிடித்து அதை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி சத்துவம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். வாசித்ததான இந்த வேத பகுதிக்கு நாம் சற்று ஆழமாய் கவனித்து பார்ப்போம் என்றால், அதற்கு முந்தின வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், தேவன் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலனை தருவார். நாம் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய தகப்பனாய் இருக்கிற தேவன் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் தேவையான பலத்தை தருவார், சத்துவத்தை தருவார். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு காலையில தேவையான பலத்தை தருவார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். தேவனுடைய நாமத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அவர் பெருக பண்ணுவார். உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, நீர் சோர்ந்து போகிறதில்லை அப்பா. ஆனாலும் எங்க வாழ்க்கையில சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போன நிலையில இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில எங்களுக்கு ஒரு பலனை தாங்க, சத்துவத்தை தாங்க, எனர்ஜியை தாங்க. எல்லாவற்றிலும் கூட இருந்து நீரே எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். கர்த்தர் கிருபையினால் நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.